செய்வார்கள்? ஆமா, வளருவார்கள். கொழுந்த கன்றுகளை போல. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னோட இந்த புதிய மொழிபெயர்ப்புல எப்படியாக சொல்லப்பட்டது? நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் தொழுவத்திலிருந்து குதித்து ஓடி வரும் கன்று குட்டிகளை போல துள்ளுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி? தொழுவத்திலிருந்து, உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன கன்றுக்குட்டி தொழுவத்தில் அடைச்சு வச்சிருப்பாங்க, மாடு மேய்ஞ்சிருக்கும், அது வெளியே கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பால் பீச்சுற நேரத்தில் அந்த கன்றுக்குட்டி அவுத்து விடும் பொழுது, பால் பீச்சுற நேரம் அந்த கன்றுக்குட்டி அவுத்து விடும் போது அந்த கன்றுக்குட்டி என்ன செய்யும்? என்ன பண்ணி போகலாம் இருக்குமா? இழுத்து போட்டு போயிடும். என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவ்வளவுதான் இருக்கும். அதுல எருமாட்டு சொல்லவே சொல்லவே வேண்டாம். அவன் இழுத்து போட்டு பசங்க என்ன பார்த்துருக்கீங்களா? பசங்க நான் பார்த்துருக்கிறேன், அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இது பண்ணிருக்கிறேன் சின்ன வயசுல. ஆமா, அது அவ்வளவுதான் இருக்கும். இழுத்து போட்டு போயிடும். அதனால சொல்லுவாங்க, கரெக்டா அவுத்துட்டு எழுதிடணும், ஒதுக்கி எழுதுறோம். பொருட்கள் மாட்டா குட்டியா கண்டுபிடி தான்